ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனல் இன்றைக்கி ஒரு கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். நிறைய பேர் கார குழி பணியாரம் எதுவும் மாவில் அரைச்சி பண்ணோம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டில் இட்லி மாவு இருந்தாலும் பண்ணலாம், தோசை மாவு இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக அந்த மாவு கரெக்டாக எப்படி எடுத்து தாளித்து நம்ம எப்படி பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதனால் ஒரு ஈஸியான ஸ்டைலில் இந்த தாளித்த குழி பணியாரம் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துலாமா? காரக்குழி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: தோசை பேட்டர் 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி 1/4 ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் தேவையான அளவு, கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 3, பச்சை மிளகாய் 1, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நல்லெண்ணெய் சூடான உடனே நம்ம கடுகு தலைப்பாக போடுறோம். கடுகு தலைப்பு போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போடுறோம். இந்த கடலைப்பருப்பும் இந்த உளுத்தம்பருப்பும் ரெண்டுமே ஒரே அளவாக போடலாம். சில பேர் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க, அதாவது 10% அதிகமாக போடுவாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு நீங்கள் வறுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பி ஆனோடனே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி ஆட் பண்ணாங்க. ஆனால் நான் ரெண்டுமே ஒரே அளவாக பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 60% அளவுக்கு நல்லா வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி ஆட் பண்ணுறோம். எதுக்காக இந்த காஞ்ச மிளகா போடுறதுக்கிட்டா, அந்த காஞ்ச மிளகா அந்த தாளிப்போட அந்த ஆயிலில் போடும்போது என்ன கேட்டால் உங்களுக்கு இந்த காரம் அதிகரிக்கும். இப்போ இஞ்சி இந்த பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஜஸ்ட் லைட்டாக 1 செகண்ட் வதங்கினா மட்டும் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கினா உங்களுக்கு அந்த பணியார கடையில் இந்த பணியார மாவு ஊற்றும் போது உங்களுக்குன்னா அந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது சொல்கிறேன். ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு பெருங்காயம், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை பேட்டரில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ தோசை மாவு வச்சுருக்கேன். இந்த தோசை மாவில் நம்ம தாளித்த இந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். முக்கியமான குறிப்பு திருப்பி சொல்கிறேன், வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் இந்த காரக்குழி பணியாரத்துக்கு. ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இங்கே பணியார கடாய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர், அதாவது இந்த கார குழி பணியாரம் பேட்டர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். ஏன்னா அந்த குழி பணியாரம் நீங்கள் கடையில் போடும்போது ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணும்போது என்ன கேட்டால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வராது. அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த குச்சியில் காட்டுறல நீங்கள் எப்போ திருப்பணும் கேட்டிங்கன்னா, மேலே அந்த மாவு ஒரு சைடு கொஞ்சம் வெந்து வர டைமில் இன்னும் மேல் பகுதி கொஞ்சம் புள்ளியாக வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக டர்ன் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் டைம்லாம் பார்க்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒரு சைடு வெந்து வர்றது தெளிவாக தெரியும், ஒரு புள்ளியாக தெரிய வரும். அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் டர்ன் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் டர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுத்து குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணினா இந்த ஒரு அருமையான இந்த கார குழி பணியாரம் ரெடி. இதோட ஒரு சுவையான கார சட்னி அப்படிலாம் தேங்காய் சட்னி சாப்பிட்டீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, ஒரு ஈஸியான சூப்பரான ஸ்டைலில் ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த கார குழி பணியாரம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.